சேலம் நாணய சங்கம் சார்பில் பழங்கால நாணயங்கள், தபால் தலை, பழங்கால கலைப்பொருட்கள் கண்காட்சி நடைபெற்றது. பொதுமக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இந்த கண்காட்சி நடத்தப்பட்டது. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். சேலத்தில் நடைபெற்ற இந்த கண்காட்சியில் தஞ்சை, நெல்லை, சென்னை போன்ற தமிழக மாவட்டங்களிலிருந்தும், மும்பை, புனே ஆகிய வெளிநகரங்களிலிருந்தும் நாணயங்கள், தபால் தலைகள் மற்றும் பழங்கால பொருட்கள் சேகரிப்பவர்கள் கலந்து கொண்டனர். வெளிநாட்டு ரூபாய் நோட்டுகள், நாணயங்கள் மட்டுமின்றி சேர, சோழ, பாண்டிய கால நாணயங்கள், பழங்கால தபால் தலைகள் உள்ளிட்ட பொருட்கள் இக்கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளன. இந்த கண்காட்சியில் இடம்பெற்றுள்ள பழமையான பொருட்கள் தனி கவனத்தை ஈர்த்துள்ளன. பழங்கால பொம்மைகள், கடிகாரங்கள், சிலைகள் போன்றவை விற்பனைக்காக இந்த கண்காட்சியில் வைக்கப்பட்டுள்ளன. வருஷத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி நாங்கள் நாணய கண்காட்சி நடத்துகிறோம். இந்த நாணய கண்காட்சி இங்கே பார்க்கக்கூடிய பள்ளி மாணவர்களும், கல்லூரி மாணவர்களும், பொதுமக்களும் அரசாங்கத்தினால் அடிக்கப்பட்ட நாணயங்கள்லாம் இங்கே பார்த்து மகிழலாம். எண்ணற்ற பல தபால் தலைகள் இதெல்லாம் பார்க்கலாம். போலியான நாணயங்களுக்கு இங்கே இடமில்லை. போலியை அங்கே ஏமாறாமல் இருக்கணும் அப்படின்னா இது மாதிரி நாணயங்கள் கண்காட்சி நடத்த கண்காட்சியில் அவங்க பார்த்து எது நல்லது அப்படின்னு விளக்கம் பெற்று வாங்கி சேகரிக்கலாம். இப்போ நாணயங்களில் மன்னர் காலத்தில் உள்ள நாணயங்கள், சேரா, சோழா, பாண்டிய காலத்தில் உள்ள நாணயங்கள்லாம் இங்கே எக்ஸிபிஷனில் இருக்குது. இந்த நாணயங்களை பார்க்க வர்றவங்க இது ஒரிஜினலாக டூப்ளிகேட்டானு சிலவங்க கேட்குறாங்க. இப்போ இங்கே இருக்கிற நாணயங்கள் எல்லாமே ஒரிஜினலாக தான் வைக்கப்பட்டுள்ளது. இதில் டூப்ளிகேட் ஒரிஜினல் எப்படி கண்டுபிடிக்கிறது? உதாரணத்துக்கு இந்திரா காந்தி காசு 2 பக்கம் தலை உள்ளது இருந்தால் அந்த விலை, ரோமன் காசு, அந்த இந்த மாதிரி சில காசெல்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் அந்த மாதிரி நாணயமெல்லாம் கிடையாது. ஒரு பக்கம் இந்திரா காந்தி போட்ட ஒரே காயின் தான். இந்த 1 ரூபாய் காயினில் இருக்குது, இங்கேயும் வருஷம் இருக்குது. போலியான சில விஷயங்கள் குறித்து மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்த நடத்தப்படும் இந்த கண்காட்சி மக்களிடம் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. கீதன், நியூஸ் 7 தமிழ், சேலம்.